தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்களும் கண்டென்ட் போட்டே இருப்போங்க. என்ன கண்டென்ட் போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி வீடியோ தான் நாங்கள் போட போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியை நாம்ளே செஞ்சு நாம்ளே விற்று எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு தேன்மட்டா யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபுக்கோசரம் ஒரு கிம்பிள் ஒன்று வாங்கிடுறாங்க. இந்த கிம்பிளோட நேம் பார்த்திங்கன்னா DJI-RS3 மினி. ஸோ இந்த கிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீடியோ கேமராவில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து ஷேக் ஆகும். ஸோ அப்படி ஷேக் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் கிம்பிள். மேக்ஸிமம் நம்ம ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜை வந்து ஸ்மூத் பண்ணலாம், ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ரியாலிட்டிக்காக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் இருக்குது. ஸோ இந்த கிம்பிள் வந்து அன்பாக்சிங் ப்ளஸ் இதை நம்ம எப்படி செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. வாசனை நல்லா இருக்குது. ஸோ ஒரு மேனுவல் கேட்டலாக் தந்துருக்குறாங்க. இது எல்லாருக்கும் வழக்கமாக அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்து எப்படி இந்த கிம்பிள் அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிம்பிள் எடுக்க போகிறேங்க. எல்லாம் ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இது பேர் தான் கிம்பிள். ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. இதுதான் நம்ம கேமராவை ஒரு இடத்துல நிற்க வைக்க போகுது. ஸ்டாண்டை வந்து இப்படி நம்ம மடிச்சுக்கலாம். மடித்து இந்த கிம்பிளை எடுத்து இங்கே பாருங்க அடியில் ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணுறது தான். அவ்வளோதான், லாக் பண்ணி வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லாக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் நான் இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அன்லாக் ஆகிரும். அன்லாக் ஆச்சுன்னா இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம் எனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மறுபடியும் லாக் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இது மேலே தூக்கிட்டோம்னா அன்லாக் ஆகிரும். அப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு லாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதையும் நான் மேலே தூக்கிட்டேன்னா அன்லாக். அப்போ வந்து டோட்டல் இது வந்து ரொட்டேட் ஆகும், பேனல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில லாக் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாக்கில் இருக்குது. இந்த பக்கம் நான் இப்படி தூக்கி விட்டேன்னா அது அன்லாக். ஸோ நான் இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேமரா மாட்டிட்டு ஸோ இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இதை வந்து நான் மறுபடியும் லாக் பண்ணிடுறேன். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை நான் இப்படி எடுத்து விட்டுட்டேன்னா அன்லாக். அப்போ நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ நான் லாக் இப்படி போட்டுட்டேன்னா இது வந்து என்னால் நகர்த்த முடியாது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது. இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா செட் பண்ணுறதுக்கு கேமரா மூவ் பண்ண முடியும். லாக் எடுத்து விட்டுட்டா, லாக் போட்டுட்டா கேமரா மூவ் பண்ண முடியாது. ஸோ இது அன்லாக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா லாக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்லாக். ஸோ அப்போ நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையுமே அப்படி லாக் மாட்டி விட்டுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லாக் அன்லாக் இருக்குது. இது வந்து அன்லாக். இது வந்து இது பண்ணால் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதையுமே நான் லாக் பண்ணிக்கிறேன். கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இதை எடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் எதுவும் வரல, ஜஸ்ட்டு கேபிள் மட்டும் தான் வந்துருக்குது. ஸோ இது வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா கிம்பிளோட இந்த சைடில் இந்த இடத்துல தான் நம்ம இந்த சார்ஜ் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா C டைப் தான். நார்மலாக நம்ம மொபைலுக்கு வர ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 hours வரும்னு போட்டு இருக்கிறாங்க.
ஸோ நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு கேபிள் இருக்குது. ஸோ இந்த கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ளக்இன் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதில். ஸோ இதில் இப்படி மாட்டிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் யூஎஸ்பி போர்ட் இருக்கும், அதில் வந்து இதை மாட்டணும். ஸோ அப்படி மாட்டும்போது நாம் வந்து மேனுவல் ஃபோக்கஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேபிள் யூஸ் பண்ண வேணும்னா நம்ம ப்ளூடூத் வழியாக கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு, இது வந்து கேமராவுக்கு, இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு. இந்த கிம்பலில் வந்து எப்படி இந்த கேமரா செட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர், இது வந்து பார்த்திங்கன்னா கிம்பல் வாங்கும்போது தந்தாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணோம், கேமராவோட ஃபிட் பண்ணணும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெண்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வளைவு. இந்த வளைவும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வளைவு இருக்கும் கீழே, இந்த வளைவு. ஸோ நம்ம வந்து இதை வச்சு இங்கே ஸ்க்ரூ போட்டுருவோங்க, இப்படி வச்சு. அவ்வளோதான். இப்போ நேராக வச்சுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த கேமரா வந்து நம்ம அந்த கிம்பிளோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேமரா வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி பண்ண அன்லாக்கு, இந்த அன்லாக்கில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இது வச்சுட்டு இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், உள்ளே தரும்போது. பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இது லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணிடணும். அவ்வளோதான். இது வந்து எப்படி லாக் பண்ணால் மறுபடியும் நான் லூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதை அமுத்தி தான் வெளியே எடுக்கணும். இதை அமுத்தி வெளியே எடுத்தாச்சு. மறுபடியும் இதை உள்ள வச்சு அவ்வளோதான். ஸோ லாக், இதை லாக்கில் மாட்டாச்சு. இதை வந்து நம்ம வந்து இங்கே ஒரு லாக் கொடுக்கணும், அப்போ தான் இது வந்து நவராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணிட்டு இது ஃபுல்லாக எவ்வளோ இப்படி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிட்ட வச்சுக்கிறேன். இப்படி கிட்ட வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டீங்கன்னா இது வந்து லாக் பண்ணிக்குவாங்க இந்த இடத்துல. லாக் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை வந்து லாக் பண்ணியாச்சு. கேமராவை லாக் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு என்ன ஒர்க்குனா, இந்த ஹெட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா கேமரா வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை. இது வந்து நம்ம ஸ்டெடியாக ஒரு இடத்துல நிற்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு லாக் இருக்குது பாருங்கள். இந்த லாக்கை வந்து நம்ம எடுத்து விட்டு அன்லாக். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த கேமராவோட இது மூவ் பண்ண முடியும். இது வந்து இப்படி முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுற மூலிமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இடத்த வந்து நான் தான் ஃபைன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தள்ளினா அப்படியே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுறேன். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எப்படின்னா கேமரா வந்து எந்த பொசிஷனில் வைக்கணும்னா அது அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுன்னா இப்படியே தான் இருக்கும், 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 இப்படி வச்சு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒரு சில கேமரா மாறிட்டே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட் வந்து மாறும். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி வச்சாலும் இந்த கேமரா வந்து வேறு இடத்துல வேறு பொசிஷனுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, எங்கே வச்சாலும் கேமரா வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த பொசிஷனில் வச்சு நம்ம இது வந்து மறுபடியும் என்ன பண்ணிடணும், லாக் பண்ணிடணும். லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பின்னாடி விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அவ்வளோ லாக். அப்போ நம்ம அவுத்தரம் போக இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணோடனே இந்த ஹெட்டுமே நான் லாக் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டேன், அவ்வளோ. இப்போ வந்து இது ஷேக் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீழே, அதாவது இந்த இடத்துல இங்கே ஒரு லாக் இருக்குது. இந்த லாக் நான் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி முன்னாடி பின்னாடி இப்படி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே என்ன பண்ணேன், இங்கே ஒரு லாக் இருக்குது இந்த இடத்துல. இதை வந்து நான் இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். மேலே தூக்கி விட்டால் ரிலீஸு. பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல வந்து நான் எப்படி வச்சாலும் இது வந்து ஷேக் ஆகாமல் ஆடாமல் அப்படியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பொசிஷனை கண்டுபிடிச்சி வைக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போராட்டத்திற்கு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 வச்சுருக்கிறேன். ஸோ 2.5 வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். இந்த லாக் நான் லாக் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதாவது இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சாலும் கேமரா அப்படியே இருக்கும். ஸோ இப்படி வச்சாலுமே அது அப்படியே ஷேக் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் சென்டரில் வச்சாலும் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல டில்ட் பண்ணி வச்சாலுமே அந்த கேமரா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்படியே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து லாக் பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே லாக்கில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து அன்லாக் பண்ணுறேன். நான் இது மேலே தூக்கிட்டு அன்லாக். ஸோ அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து முன்னையும் பண்ணியும் நகர்த்தணும். அதுக்கு வந்து நான் இதை லூஸ் பண்ணணும். இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இதை லூஸ் பண்ணணும். இதை லூஸ் பண்ணால் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண முடியும். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நான் வந்து கிம்பலை வந்து ஸ்டடியாக வைக்கணும். இது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் இப்படி சென்டரில் வச்சுட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சாய்ச்சாலும் நகரக்கூடாது, இப்படி ரைட் சைடு சாய்ச்சாலும் கிம்பல் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பல் வந்து பேலன்ஸ் பண்ணணும் நம்ம. நான் அந்த பொசிஷன் அப்படியே லாக் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடு சாய்க்கிறேன், ஆனால் கிம்பிள் வந்து மூவ் ஆகாது. பார்த்தீங்களா, மூவ் ஆகலை. சேம் இதே வந்து நான் ரைட் சைடு சாய்க்கிறேன், பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் கிம்பிள் வந்து மூவ் ஆகலை. இந்த பக்கம் சாய்ச்சாலும் கிம்பிள் வந்து மூவ் ஆகலை. அப்போ வந்து இது வந்து கரெக்ட் பொசிஷனில் இருக்குது. இதுவுமே நான் வந்து இப்போ லாக் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பிள் வந்து எல்லா பொசிஷன்லையும் வச்சு செக் பண்ணி எல்லா ஹெட்டுமே லாக் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கிம்பிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா எல்லா லாக்குமே ரிலீஸ் பண்ணணும். எல்லா லாக்குன்னா இந்த ஹெட்டோட லாக், இந்த லாக் இந்த குச்சியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் வந்து அன்லாக் பண்ணக்கூடாது. இதை அன்லாக் பண்ணிங்கன்னா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒன்லி இந்த ஹெட்டோட லாக், அதாவது இந்த லாக் மேலே தூக்கிட்டு அன்லாக்கு. ஸோ இதை அன்லாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த லாக்கு இதையுமே அன்லாக் பண்ணிடணும், மேலே தூக்கி விட்டுறணும். அன்லாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு லாக்கு, இது மேலே தூக்கி விட்டால் இது அன்லாக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அன்லாக் பண்ணிட்டேன் கிம்பிளை. இப்போ கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அன்லாக் பண்ணியாச்சு. அன்லாக் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம ஆனே பண்ணணும். அன்லாக் பண்ணாமல் கிம்பிளை என்றைக்குமே ஆன் பண்ணக்கூடாது. ஸோ கேமரா ஃபிட் பண்ணியாச்சு. முக்கியமாக கேமரா ஃபிட் பண்ணும்போது கேமராக்குள்ளே பேட்டரி, மெமரி கார்டு எல்லாமே போட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு கிம்பிள் எல்லாம் செட் பண்ணி எல்லா லாக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணுற பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆயிடுச்சு. கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ ஆன் பண்ண உடனே ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது. ஜாய்ஸ்டிக் ஸ்பீடு, ஜாய்ஸ்டிக் ஸ்மூத்னஸ்ஸு, டயல் ஃபங்க்ஷன், டயல் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்னா இந்த கேலிப்ரேட் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கேலிப்ரேஷன் இது கொடுத்தாங்கன்னா இதே ஆட்டோ டியூன் பண்ணும். ஸோ ஆட்டோ கேலிப்ரேஷன், ஆட்டோ டியூன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு கேமரா ஆன் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் மேட்ரு என்னென்னா ஃபிட் பண்ணுறது தான் மேட்ரு. இந்த பொசிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். எப்பயுமே ஒரு பொசிஷனில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முடியாது. ஏன்னா நம்ம கேமராவை கழட்டுவோம் ஒரு இடத்துல. அப்போங்க நீங்கள் ஒன்ஸ் கேமராவை கழட்டிட்டிங்கனாவே இந்த பொசிஷன் எல்லாமே மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் கிம்பிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா லாக்குமே ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஸ்பீடு, உங்களுக்கு ஆங்கிள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மறுபடியும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் இப்போ நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன்.
அழகா அந்த பறவை சத்தம், மரம், அமைதி, அழகான அந்த கிளவுட்ஸ், கார் மேகங்கள். such a beautiful morning. கைஸ், இதோட நம்ம அன்பாக்சிங் வீடியோ முடியுது. நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க DJI RS3 மினி. ஸோ அந்த கிம்பிள் தான். அந்த கிம்பிளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வருது. 25 to 26 நீங்கள் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் முன்ன பண்ண மாறும். ஸோ நாங்களாம் இஎம்ஐலாம் கட்டி வரும்போது 27,000 வந்துடுது. இந்த கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் ஓடி வர கிளிப்பு, அந்த காரோட கிளிப்பு, அப்புறம் அந்த இயற்கை நான் ஒரு ரொட்டேஷன் பண்ணது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷேக் இருக்காது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்தளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஷேக்கே சுத்தமாக இருக்காது. பட் அந்த மாதிரி தான் இந்த கிம்பிள் இருக்குது. ஸோ இதே நார்மல் கேமராவில் கையில் எடுத்திருந்தால் அது நிலைமையே வேறு மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஷேக்காக இருக்கும். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்களும் கண்டென்ட் போட்டு இருப்போங்க, என்ன கண்டென்ட் போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி வீடியோ தான் நாங்கள் போட போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியை நாம்ளே செஞ்சு நாம்ளே விற்று எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பை கைஸ்.